வனதாரா வனவிலங்கு மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத். ஸோ வன்தாரா அல்லது வனதாரா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. குஜராத்ல ஜாம்நகர்ல ரிலையன்ஸ் குழுமத்தினால தான் இந்த வன்தாரா அப்படிங்கிற வனவிலங்குகள் மீட்பு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, அதாவது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் இல்லைனா சிறைப்பிடிக்கப்பட்ட விலங்குகள் அல்லது அடிமைப்படுத்தி அது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ ரீசெண்டாக கூட அசாம் மாநிலத்தில் யானைகளை வந்து அதாவது காலில் வந்து சங்கிலி போட்டு கட்டி மரங்களை வெட்டி அதை கொண்டு போகிறதுக்காக யானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மீட்டிருக்காங்க யானை அப்படின்னு சொல்லிட்டு கூட ரீசெண்டாக பார்த்துருப்போம். அந்த மாதிரி மீட்கப்பட்ட விலங்குகள் எல்லாம் வந்து இந்த வன்தாரா மையத்தில் வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் குழுமத்தினால தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ குஜராத் மாநிலத்தின் ஜாம்நகரில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்துக்குள்ளதான் 3500 ஏக்கர் பரப்பளவில் வன்தாரா அப்படிங்கிற வனவிலங்குகள் மீட்பு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இப்போ அதிகாரப்பூர்வமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ சிறை பிடிக்கப்பட்ட விபத்தினால பாதிக்கப்பட்ட விலங்குகள் வந்து இங்கே பராமரிக்கப்படுகிறது. ஸோ இங்கே இந்த வன்தாரா மீட்பு மையத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.